எப்பா சுடலை மாயாண்டி பேசுகிறேன், மாடம் பேசுகிறேன்ப்பா. எல்லாம் கணக்கு எடுக்கப்பா. சூரியன் கருப்பு சிவப்பு சூரியன் சொல்லிட்டே கொடியை தூக்கிட்டாலே தான் நச்சு நைய நெருங்க தட்டி விட்றப்பா. எரிச்சலை விடுங்க எப்பா, எரிச்சலை விடுப்பா. எரிச்சலை அந்த எலெக்ஷன் முத்திர கையை 2 கை பட்டனை தட்டுவான். தட்டுத வரைக்கும் எரிச்சலை விட்டு அவன் குடும்பத்தை நாசம் பண்ணி விட்ரு. அதே மாதிரி கருப்பு சிவப்பு வெள்ளை அதையும் நாசம் பண்ணி விட்ரு. அடுத்தாப்புல மற்ற கட்சிக்காரனும் நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி விட்ரு. எல்லாம் அவன் வீட்டுகளில் தீ மாதிரி எரியணும். அந்த செத்த பேய் பேப்பரை வச்சு ஆடாத ஆட்டம் ஆடுதான்ல, அது விடியே அவன் வீட்டில் எரியணும். அந்த பேப்பர் செத்த பேய் பேப்பரை எரியணும். அவன் உடம்புல தகான்னு எரிச்சலில் நடக்கணும். அதான் கணக்கு. கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட்டு கணக்கை முடிக்கார் ஐயா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. எப்பா சனீஸ்வரி 8ஆம் நாட்டு சனீஸ்வரி எல்லாத்துக்கும் கணக்கு போட்டார். அப்போ இதில் கேஸை இழுத்து போகணும், இழுத்து வரணும் அப்படிங்கிற கணக்கில் பத்திரப்பதிவு வெளியில் வென்று இதில் வாங்குவன் போகிறவன் லாயர்லேருந்து இதில் விளையாடுவாங்க. விளையாடுதான் ஒரு லாயரே உள்ளே வந்துட்டான், அவனும் பத்திரம் போட்டு அந்த கணக்கு சாட்சி கையெழுத்து உள்ளவனுக்கெல்லாம் ரொம்ப மாட்டுவான். சாட்சி கையெழுத்து உள்ளவன் ரொம்ப மாட்டுவான். சாட்சி கையெழுத்து பூராமே உள்ளே மாட்டி கொண்டாப்பா. பத்திரம் வீட்டுகளில் அடுக்கி வச்சுருக்க பூரா ஒரு நேரம் அவனே கொளுத்துவான். 8ஆம் நாட்டு சனீஸ்வரி உட்காரையில் அவன் வீட்டுகளில் அப்போ இராணுவத்தை பிடிக்கையில் அவன் வட்டி கொடுத்தது, வாரக்கடை கொடுத்தது அங்கங்கே பத்திரப்பதிவில் போய் பதிஞ்சு வச்சுருப்பான். வீடை வாங்கி வச்சுருப்பான், காடை வாங்கி வச்சுருப்பான். இவன் அப்போ விட்டு சொத்து மாதிரி அம்புட்டும் பத்திரத்தை பூரா வாங்கி எழுதி பூரா அந்த செத்த பேய் பேப்பரை வச்சு வாங்கியிருப்பான். அதை எல்லாமே எரிச்சலை விட்டுருப்பா, எரியணும். அது எல்லாம் இப்போ வரும், எரிப்பான். ஒருத்தனாக எரிச்சு ஐயோ என் கம்ப்யூட்டர் பெட்டி எரிஞ்சு போச்சு, என் பணம் எரிஞ்சு போச்சு, என் வீட்டில் பத்திரம் பூரா எரிஞ்சு போச்சு, நம்ம அந்த கணக்கு வரும். அது மானியோட பெரிய அப்படி தான் கொண்டு வருவான். இப்போ பார், உலகமே பார், அரசியல்வாதி கொண்டு வருவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும், எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பிரதமர் வரைக்கும் அவனுடைய சேட்டையில் இதில் காட்டுவான். இப்போ எல்லாம் மாட்டுவோமோ அப்படிங்கிற கணக்கில் எல்லாம் இந்த கணக்கை கொண்டு வருவான். முக்கால் சத்தியம். இல்லை அரசியல்வாதி முட்டா பேயலை அவன் அடித்து விடுவான். அதை அரசியல்வாதி வீட்டுகளில் பூரா நிறச்சி வச்சுருப்பான். அரசியல்வாதி பொம்பளை வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பணம் கூடுதலாக இன்னும் வேணும்னா எல்லாம் கேட்டுக்கோ. அரசியல்வாதி எல்லாருமே கேட்டுக்கோ. எம்பி மந்திரி முதலமைச்சர் பிரதமராக இருக்கவன் பூரா பிரம்மச்சாரியாக உட்கார வச்சுருக்கான். அவன் சம்பளம் வாங்கி அவன் தின்னு அதை அங்கே கழிச்சிக்கிட்டே கிடப்பான். இவனுங்க இந்த கீழே தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை மந்திரி, எத்தனை எம்எல்ஏ, எத்தனை பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள தலைவர் எல்லாருமே கேளுங்கடா. உங்களுக்கு கணக்கு ஐயா போட்டார். நீதி அரசர் கக்கூஸ் உன் வீட்டில் இல்லாத வீட்டுகளில் எவனுமே இருக்க மாட்டேன். கக்கூஸ் பாத்ரூம் கட்டியிருப்பேன். இந்த பணம் ஒரு தாள் போட்டால் போதும், ஒரு தாள் உன் குடும்பமே சுற்றி உட்காந்துக்கோ, ஆணும் பெண்ணும் உட்காந்துக்கோ. கக்கூஸ் ரூமில் உள்ள மோந்து இந்த பணமும் இந்த கக்கூஸில் உள்ள எல்லாம் என்னென்ன நீ விட்டுருக்கியோ அதை சேர்த்து அந்த பேப்பரில் சட்டியில் ஊற்றி வறுத்து சாப்பிட்டேன்னா பணம் வீடு நிறையும். வீடு நிறையா செத்த பேய் பேப்பர் கட்டாக வரும். புரிஞ்சு நடடா, தெரிஞ்சு நட, ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம். அப்படி செய்வியான். நீதி அரசர் போட்டார். இப்போ அந்த பேப்பர் கணக்கை முடிப்பார். அதுக்காகத்தான் இப்படி சாப்பிடுங்கடா அப்படின்னு ஐயா போட்டார். நீதி அரசர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எப்பா சட்டியில் வறுக்க சொல்லிட்டாரு. இவனுக்கு வீட்டுகளில் கக்கூஸ் பாத்ரூம் வச்சுருப்பான். ஒரு தாள் 2 தாள் போட்டு சட்டியில் அவன் பாத்ரூமை ஓப்பன் பண்ணி அதை ஊற்றி வறுத்து சாப்பிட சொல்லப்பா. பணம் கெட்டாக வரும்பா. இவனுங்களுக்கு ஐடியா நம்ம கொடுத்தாச்சு. இவன் வறுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இதை ஊற்றி வறுத்து சாப்பிட்டோம்னா பணம் கூடுதலாக வரும்னு ஆணும் பெண்ணும் வீட்டுகளில் மோந்து ஊற்றி வறுத்து சாப்பிடுவான். அவன் இட்ட பாத்ரூமு வீட்டுகளில் வச்சுருக்கான்ல, யார் இடத்துல கக்கூஸ் ரூம் வச்சு உனக்கு மானவெளியை விட்டு ஓடுற அப்படின்னா வீட்டு இடத்துகளை கட்டி உள்ள பாத்ரூம் வச்சுருக்கான். பூரா என்ன டாங்கி தாண்டா இல்லை எல்லாம் அரசியல்வாதி பல கோடி எல்லாம் உள்ளவனும் வீட்டுகளில் எல்லாமே கேட்டுக்கோடா. வீட்டில் பாத்ரூம் போட்டுக்கல, கக்கூஸு எல்லாருமே கேட்டுக்கோ. வறுத்து சாப்பிடுங்கடா, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்டா. முக்கால் சத்தியம். சூரியன் அதை அவன் மண்டையில் உட்காந்து அதை சாப்பிட்றதுக்கு விட்டுறாப்பா. முக்கால் சத்தியம்.